சேட்டை பண்ணுற பையங்கள்லாம் வந்து உட்காந்துருப்பான். அவன் வந்து வாய்ப்பாடு சொல்லும் போதே ஓரெண்டா ரெண்டுன்னும் போதே ஈரெண்டா நாலுன்னுவான். அவன் கொஞ்சம் முந்தி போகிற மாதிரி பண்ணுவான். அப்புறம் அவனை குறித்து வச்சுக்கிட்டுவாங்க. ஒரு ஆளை குறிப்பிட்டிருப்பார் ஹெட்மாஸ்டரு. குறித்து வச்சு அந்த பையன் சொல்லணும் ஹெட்மாஸ்டர்கிட்ட. அடி விழும். அப்போ வந்து இந்த பிரம்பு வச்சுருப்பாங்க. பிரம்பு வச்சு அடிக்கிறதுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க. அது தவிர அந்த காலத்தில் ஒரு தண்டனை என்ன இருந்துச்சுன்னா, இந்த பிள்ளைகளுக்கு வந்து காலில் சங்கிலியை போட்டு அந்த சங்கிலியை தோள் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட கூட ஒரு கட்டை ஒன்று இருக்கும். அந்த கட்டையில் இந்த சங்கிலியை போட்டு முடுக்கி வச்சுருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வராத பையனுக்கு பெற்றோர் அவங்க வீட்டில் அதை மாட்டி விட்டுருவாங்க. நாங்கள் இங்கேருந்து போய் அவனை கூட்டிகிட்டு வரணும். வர்ற வழியில் எங்களை அடித்து போட்டுருவாங்க. அடித்து புறாண்டி அந்த கட்டையை வச்சு அடித்து போட நான் விளையாட பள்ளிக்கூடத்துக்குன்னுவான். எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். 4-5 பேர் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, வகுப்பு இல்லை அப்படின்ற ஒரு அந்த ஆனந்தமாக இருக்கும். போய் இந்த பையனை கூட்டிகிட்டு வருவான். ஆனால் சில போட்டிகள் நடக்கும். 1-2 போட்டி. பரிசுகள்லாம் இங்கே ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. வெளியில் போய் போட்டியில் கலந்து கொண்டுவோம். எனக்கு ஞாபகம் ஒரே ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டது. இந்த 2வது உலக போரை பற்றி. அதில் நான் பரிசு வாங்கலை. அந்த போட்டி நல்லாவே இருந்தது. ஒரு சிறப்பான காலங்கள் அது. குழந்தை பருவத்தில் இந்த இடத்துல வருவதும் ஆடுவதும் விளையாடுவதும் இது இருக்கும். 9 மணிக்கெல்லாம் அப்போ பள்ளிக்கூடம் தொடங்கிறோம். 10 மணிக்கு இல்லை, 9 மணிக்கு தொடங்கிறோம். இப்போ 9 மணிக்கு முன்னதாக இங்கே எங்கள் ஆசிரியர்கள் வந்து இங்கே குளிப்பாங்க. நாங்கள் அங்கே வந்து நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க குளிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. நாங்கள் இந்த விளையாடிட்டு, ஏன்னா வீட்டில் சாப்பாடெலாம் ஒன்றும் இருக்காது. காலை பொழுதில் கஞ்சி இந்த பக்கத்து தொழிலாளி தானே, அதனால் சிரமப்பட்டு வருவோம். ஆனால் ஆனந்தமாக படிப்போம். நல்ல ஆசிரியர்கள் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க போட்ட பிச்சை தான் இன்றைக்கி நம்ம உரமாக நிற்கிறோம். அதனால் அந்த நன்றியை செலுத்துறதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சரோட அந்த நமக்கு நாமே திட்டமில் ஒரு 1000 கோடி ரூபா திரட்டியிருக்காங்க. நீங்களும் அந்த பள்ளிக்கு நிதி கொடுத்துருக்கீங்க. இன்னும் இந்த மாதிரி டோனர்ஸை அந்தந்த அரசு பள்ளிகளுக்கு, உதவி பெறும் பள்ளிகளுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணலாம், உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கே படித்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள உள்ளபடியே பணக்காரர்கள் இருக்காங்க. ஆனால் மனசு வரணுமில்ல. அள்ளிட்டு போவோம் தான் நினைப்போம் எல்லாரும். நாம் கொடுத்துருக்கோன்றதுனாலேயே மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. சரி வரட்டும். நம்ம சமயங்கள், நம்முடைய சமயங்கள் எல்லாமே சொல்லுது. நீதி நூல்கள் சொல்கிறத பற்றி பெரிய விஷயம் இல்லை. சமயங்கள் சொல்லுது. கொடுப்பணும், கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுதான் கோயில். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம்னு பாரதி சொல்லியிருக்கிறான். உண்மையான கோயில் இது தான். இங்கே தான் கொடுக்கணும். கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினச்சேன். நான்லாம் இன்னும் நிறைய எனக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்காம இல்லை, சில பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் போதாது, இன்னும் நிறையா கொடுக்கணும். இந்த ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த பக்கத்தில் மாணாக்கர்கள் கொடுக்குறாங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டவங்க, துரதிர்ஷ்டவசமாக இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க வெளிநாடுகளுக்கு அப்போ போகலை. ஒரு வேளை இனி போகலாம், கொடுக்கலாம். அதனால் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போம். ஏன் அவங்க நம்ம கொடுக்கலைன்றத எதிர்க்கணும்? கொடுப்பாங்க. சரி, வாசிப்பு திறனை கெடுக்கிறதுக்கு 2 கையில் இருக்குது. ஒன்று அவன் கையில் ஒன்று இருக்குது, 2வது வீட்டுக்குள்ளே திரையும் ஒன்று இருக்குது. அது தவிர்த்து சினிமாவோட ரொம்ப குறை கவர்ந்துருக்கு. சில சிந்தனைகள் அவனுக்கு இல்லை. சில முதிர்ச்சிகளும் அவனுக்கு இல்லை. அதுக்கு காரணம் ஆசிரியர்களை மதிக்காமல் போகிறாங்க. நாங்களாம் ஆசிரியர்களுக்கு ரொம்ப பயந்தோம். நாங்கள் பயந்ததனுடைய பலனை இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோம். அது இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆசிரியர்களுக்கு பயந்து
சரி, அவங்க எப்படி இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு இல்லை. அவங்ககிட்டருந்து நான் என்ன வாங்க முடியும், எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு அவன் நினச்சான்னா அவன் முன்னேறிடுவான். ஒருவேளை அந்த காலம் வரும், நாம் நம்புவோமே, ஏன் நம்பாமல் இருக்கணும்? நம்ம மட்டும் தானே பெருசு, இன்னும் பெரிய ஆட்கள் வருவான் இல்லையா? ம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியவங்க தொடர்ந்து வடமாநிலத்தவர்களே அதிகமாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆரோக்கியமாக பார்க்குறீங்களா, இல்லை மாணவர்களுடைய இயலாமையாக பார்க்குறீங்களா? இல்லை, அதுக்கு சில அரசியலும் காரணம் இருக்கும். நம்மளையும் போட்டிக்கு அதிகம் வைக்கலைல. இப்போ தான் எனக்கு என்னமோ இந்த அரசு வந்த பிற்பாடு விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அது மிக நல்ல கவனம். அது ஒருவேளை இது இனிமேல் நாளடைவில் இப்போ பாருங்கள், இது இந்த கிரிக்கெட் கிரவுண்டு, ஹாக்கி கிரவுண்டெல்லாம் என்ன மாதிரி இங்கே கட்டுறாங்க. மதுரையை பார்க்குற போது பெருமையாக இருக்கே இப்போ. அதனால் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். சரியா? நல்லது நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம்.